நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ அவர்களே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே மகிழ்ச்சி, உற்சாகம். எப்பவுமே சொல்ற இந்த வார்த்தை, எல்லா நாளும் போலவே மகிழ்ச்சியும் உற்சாகமும், இது ரெண்டுமே இறை மக்களுக்கும் கிடைக்கட்டும்ன்ற சந்தோஷத்தோட உங்க கதையை நாங்க கேட்க விரும்புறோம். கதை கேட்டீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் உற்சாகமாயிருவீங்க. இதுதானே ஜோன்றதா. சொல்லுங்கப்பா, கதை சொல்லுங்க. சுரங்கட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு பாதையில பயணிச்சுட்டு இருக்கிறோம். வழியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வட்ட வடிவிலான ஒரு பள்ளம். சரி. அப்போ இந்த பள்ளத்தை கடந்து அந்த பக்கம் என்ன பண்ணணும், போகணும். அப்ப பாக்குறான், பள்ளத்தையும் பாக்குறான், அது எப்படி தாண்ட போறோம். அந்த பள்ளத்துல பாத்தீங்கன்னா நிறைய அந்த கூரிய முற்கள், அந்த பெரிய பெரிய அந்த திரைப்படங்கள், பழைய திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ இதுக்கு நடுவில் மாட்டிக்குவார், உடனே அந்த 2 சௌர் அப்படியே நசுக்கிங்க, உள்ள ஆணிகள் இதெல்லாம் இருக்கும். கடைசி ஹீரோ தப்பிச்சுட்டு அது வேற விஷயம். அதே மாதிரியான பெரிய பெரிய கூரிய ஆணிகள்லாம் என்ன பண்ணிருக்கு அந்த பள்ளத்துல இருக்குது. யாராவது எஸ்கேப்பை உள்ள விழுந்தா ஆணில குத்துப்பட்டு சாக வேண்டியதான். இந்த விலங்குகளை பிடிப்பதற்கு புலிகள் அப்படிலாம் சில பழைய காலத்துல ட்ராப் செட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பள்ளம். அப்போ இவன் பாக்குறான், பார்த்துட்டு போய் பெரிய பலகை ஒண்ணு என்ன பண்ணலாம் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி ஒரு பலகை என்ன பண்றான், நீளமான பலகை, அது மேல போட்டு என்ன பண்ணிடலாம், தாண்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பலகை என்ன பண்றான், தூக்கிட்டு வரான். இவன் தூக்கிட்டு வர அதே கேப்ல இன்னொருத்தன் என்ன பண்றான், ஒரு பெரிய கல்லை நல்லா உருட்டிட்டு வரான். பக்கத்துல உருட்டிட்டு வந்து அந்த கல்லு அந்த பள்ளத்துல போட்டு அந்த கல்லு மேலே அந்த பக்கம் என்ன பண்ணிடலாம், தாண்டி போயிடலாம். இவன் பாக்குறான், என்னடா நம்ம பலகையை எடுத்துட்டு போட்டு தாண்டலான்னு பார்த்தா இவன் கல்லை எடுத்துட்டு ஈஸியா போட்டு தாண்டானே. சரி அப்படின்னு சொல்லி அந்த கல்லை ஏறதுக்கு ட்ரை பண்றப்ப அந்த கல் என்ன ஆயிடுச்சு, நொறுங்கி உள்ள விழுந்துருச்சு. சரி ரைட், இந்த கல்லு நொறுங்கினா நமக்கு தான் ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க சொல்லி இவன் போய் திரும்ப என்ன பண்றான், ஒரு கல்லை என்ன பண்றான், கஷ்டப்பட்டு பாறங்கள்ல உருட்டி கொண்டு வந்து அந்த குழியில தள்ளுறதுக்கு என்ன பண்ண போறான், போட்டு அதை நம்மளும் தாண்டி போயிடலாம்னு சொல்லி போறதுக்கு ரெடி ஆகும் போது இன்னொருத்தன் வரான், அந்த பக்கம் வெறுங்கையோட வரான். வந்த ஒரே ஓட்டமா ஓடி ஜம்ப் பண்ணி என்ன பண்ணிட்டான், அந்த பக்கம் தாண்டிட்டு போயிட்டான். இவன் பார்க்க என்னடா இது, கஷ்டமே படாம கல்லுக்குள்ள உருட்டாம பலகையை தூக்காம வந்தான், ஓடுனா, தாண்டுறான், போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஒரு இதாகி போச்சு. சரி ரைட், நம்மளும் என்னத்துக்கு அந்த கல்லை வச்சு தாண்டிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவன் இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மேட்ல உருட்டிட்டு இருந்தானோ அப்படியே அங்க என்ன பண்ணிட்டான், கீழே உருட்டி விட்டுட்டான், ரிட்டன் போயிட்டோம் அப்படின்னு. திரும்ப இவனும் ஓடி என்ன பண்றான், ஜம்ப் பண்ண ட்ரை பண்றான். அவனால அந்த தூரத்தை என்ன பண்ண முடியல, தாண்ட முடியல, உள்ள விழுந்து மாட்டிக்கிட்டு செத்து. சோ இது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள் என்ன பண்றோம்னா, நமக்கான தீர்வுகள் நமக்கானது, அவ்வளவுதான், நம்ம கையில தான் இருக்கு. அதை இன்னொருத்தருடைய ஆன்சர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அந்த ஆன்சரை பார்த்து எழுதுனா என்னுடைய கேள்வி வேற என்ன பண்ணும் இருக்கும். நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி தான், மத்தவங்க क्वेश्चन பேப்பருக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண முடியும். ஸ்கூல் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யாரும் பக்கத்துல காப்பி அடிச்சிட கூடாதுன்னு சொல்லி 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் இல்ல 7ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் மாத்தி உட்கார வைப்பாங்க. எனக்கு பேப்பர் பார்த்தா எழுத வரும்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற பேப்பரை பார்த்து நான் எழுதி இருந்தேன்னா நான் ஃபெயில் ஆயிடுவேன். சோ அப்ப அது போல நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு வினாத்தாள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான விடைகள் அப்படிங்கிறது இருக்குது. சோ இன்னொருத்தரை பார்த்து நான் காப்பி பண்றேன் அப்படின்னா அது நிச்சயமா நமக்கு பிரச்சனையில தான் கொண்டு போய் விடும். ஒரு அற்புதமான சிந்தனை துளி இந்த கதையின் வழியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு உணர்வோட இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப ஆலை தரிசனம் பார்க்கலாம்.
சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம இந்த இனிய காலை வேளையில பார்த்துட்டோம் ஜோ. இந்த ஒரு அற்புதமான தலம், கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி, இந்த அற்புதமான இந்த தலம் நம்ம எல்லோருக்குமே வந்து ஒரு பெரிய பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படின்னா அது எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இப்படிப்பட்ட இந்த தலத்துல நாம் இன்றைய நாள் என்ன விதையாக நற்சிந்தனை விதைக்க போகிறோம் ஜோ? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன ஒரு சிந்திப்பதற்கு கடவுள் ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்ல நிறைய நேரங்கள் நமக்கான வாய்ப்புகளை நம்ம என்ன பண்றோம், விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ அந்த கதையில பண்ணிட்டே இருக்கோம். ஆமா, அதாவது ஒரு முறை 2 முறை இல்ல, பல முறை நமக்கான வாய்ப்புகளை அது எனக்கான வாய்ப்பு இல்லைன்னு விட்டுறோம். ஸோ இப்போ இந்த கதையில நம்ம கேட்ட மாதிரி தான், அந்த பள்ளத்தை தாண்டி போறது அவனுக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு பலகை முதல்ல கொஞ்சம் அறிவுபூர்வமா ஒரு பலகையை தூக்கிட்டு வந்தான், அதை போட்டு தாண்டிட்டு போயிருந்தா அவனும் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். பக்கத்துல 2 பேர் என்ன பண்றாங்கன்னு பார்த்ததுனால இவனுக்கு என்ன ஆயிப்போச்சு, கடைசி அந்த பள்ளத்துல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஆகிட்டு. ஸோ அது போல நாமளும் பல நேரங்களில் நமக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப அருகாமையில, அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த ஈர்ப்பு விதி சொல்லக்கூடிய விஷயம், இந்த உலகத்துல நீங்க விரும்பக்கூடிய விஷயம் உங்களுக்கு ரொம்ப 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 பக்கத்துல உங்க அருகாமையில தான் இருக்கிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எந்த அளவுக்கு நீங்க அதை விரும்புகிறீர்கள், நேசிக்கிறீர்கள், அதை நான் பெற்றுக்கொள்ள ஆவலா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொள்கின்ற பொழுது அது நம்மை வந்து அடைகிறது. இல்ல அப்படின்னா நம்மளை வந்து சேராது. இப்ப எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசை, இந்த கார் தான் வாங்கணும், ஒரு பர்டிகுலர் ஒரு கார் மேல நீங்க எல்லாம் விருப்பப்பட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த சாலையில் அந்த கார் போறப்போ, அந்த கார்ல யாரோ ஒருத்தங்க கெத்தா ஸ்டைலா கார் ஓட்டிட்டு போறப்போ, நானும் இதே மாதிரி ஓட்டிட்டு போவேன், எனக்கு இதே மாதிரி லைஃப் இருக்கு அப்படின்னு பாசிட்டிவா நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்குது. என்ன இவன் பயங்கரமா சீன் போட்டு போறான், ஏன்னா இவனுக்கு தான் அந்த கார் இருக்குதா அப்படிங்கிற ஒரு 2 விதமான மனநிலை. ஸோ அப்போ நான் நெகட்டிவா நினைச்சேன்னா, எனக்கு விருப்பப்படக்கூடிய பொருள் என் பக்கத்துல இருந்தாலும் அதை என்ன பண்ணிடுறோம், தூரமா தள்ளி விடுகிறேன். ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அதுல இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம், இன்னைக்கு நான் என் வாய்ப்புகளை எப்படியெல்லாம் வீணாக்கி கொண்டிருக்கிறேன். அதுக்கு நம்ம சில வார்த்தைகள் ரெடிமேடா பாக்கெட்ல வச்சுக்கிட்டே என்ன பண்றோம் தெரியும். லேடிஸா இருந்தாங்கன்னா ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிட்டே தெரியுறாங்க. அப்ப அந்த வாய்ப்புகளை வீணாக்குவதற்கு அது என்னென்ன வார்த்தைகள். அப்ப முதல் விஷயம் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஐ எம் நாட் ரெடி, நான் இன்னும் தயாரா இல்ல. ஏதோ ஒரு சில விஷயங்கள் வீட்டுல அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது, கிடைக்குதா, ஐயோ இல்லைங்க நான் இன்னும் ரெடியாலாம் இல்லை, எனக்கு இது செய்யறது எப்படிலாம் எனக்கு தெரியாது, இதை நான் இன்னும் கத்துக்கணும், ஏதோ ஒரு சில விஷயங்கள். ரெடிமேடான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னும் தயாரா இல்ல. மேரேஜ் பண்ணிக்க ரெடியா இல்ல, நான் இன்னும் தயாரா இல்ல. இந்த வேலைக்கு போக ரெடியா, அந்த படிப்பு படிக்க ரெடியா இல்ல, இதுக்கு இன்னும் நான் தயாரா இல்ல, நான் இதுக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. சோ இந்த வார்த்தையினால நமக்கான வாய்ப்புகளை நாம் இழந்து விடுவோம். சொன்ன மாதிரி நம்ம பாக்கெட் ஆன்சர் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா வாய்ப்புகள் பக்கத்துல இருந்தாலும் நமக்கு தெரியாதுதான். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அஞ்சி நடப்போர்க்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி, எத்துணை மிகுதி. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள், உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள், உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்நிகழ்வின் வாயிலாக எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடுவதில் மனம் மகிழ்கின்றது. தினம் ஒரு திருப்பாடல் என்னும் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற திருப்பாடல் எண் 31. இத்திருப்பாடல் மிகவும் சுவாரஸ்யமானதும் இத்திருப்பாடல் மிகவும் இறை இயல்பு கொண்டதாகவும் அமைகின்றது.
நாம் அனைவருக்கும் தெரிந்ததே திருப்பாடல் தாவீது அரசரால் பாடப்பட்டது. இப்பாடலும் தாவீது அரசரால் பாடப்பட்ட ஒரு திருப்பாடலாக அமைகின்றது. இருப்பினும் இத்திருப்பா அவருடைய மன நிலையையும் இத்திருப்பா அவர் ஏற்க கொண்டிருக்கின்ற, அதாவது அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையையும் அவரது வாய்மொழிகளில் இந்த பாடலின் வழியாக எடுத்துரைக்கின்றது. இந்த திருப்பாடல் வழியாக நாம் நிறைய அனுபவங்களை பெறுகின்றோம். எப்படி என்று பார்ப்போம் வாருங்கள். இத்திருப்பாடலை 3 விதங்களாக பிரித்து விடலாம். வசனம் 1 முதல் 8 வரை இறைவனிடம் அடைக்கலம் வேண்டியும், வசனம் 8 முதல் 18 வரை மனிதருக்கு நேருகின்ற துன்ப நிலை, அதாவது நமக்கு நேருகின்ற துன்ப நிலையை பற்றியும், வசனம் 19 24 வரை இறைவனது அன்பை பெற நாம் ஏறெடுக்கும் முயற்சிகளை பற்றி எடுத்து கூறுகின்றது. ஆக இத்திருப்பாடல் 3 நிலைகளை பற்றி எடுத்து கூறுகின்றது. இந்த 3 நிலைகளிலும் வாழுகின்ற இந்த தாவீது அரசர் தன் நிலையை ஏற்றுக்கொண்டு இறைவன் ஒருவரால் தான் நமது வாழ்வு மாறும் என்பதை புரிந்து கொண்ட பின்பு பாடுகிற பாடல் இப்பாடல். அதனால்தான் முன்பே கூறியது போல இது மிகவும் சுவாரஸ்யமான பாடலாக அமைகின்றது. இதனுடைய பின்புலன் என்னவென்றால், தாவீது தன் உயிரை காப்பாற்றி கொள்ள குகைகளுக்கு செல்கிறார், காடுகளுக்கு செல்கிறார். தன் உயிரை காப்பாற்றி கொள்ள தன்னை துன்புறுத்துவோரிடமிருந்து தப்பி ஓடுகின்றார். தப்பி ஓடி ஒரு இடத்தில் தஞ்சம் புகுகின்றார். அந்த தஞ்சம் புகும் இடத்தில் இருந்து இறைவனது உதவியை வேண்டி பாடப்படுகிற பாடல். இத்திருப்பாடல் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் அனைத்தும், ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், என்னை வெட்கமடைய விடாதேயும், உம் செவிகளை எம் பக்கம் திருப்பியருளும் என்று ஆண்டவரிடம் அடைக்கலம் தேடும் வார்த்தைகளாக அமைகின்றன. அதாவது ஆண்டவரிடம் தஞ்சம் புக ஒருவர் மன்றாடும் மன்றாட்டாக அமைகின்றன. 2வது வசனம் 9 18 வரை, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் இக்கட்டான நிலையில் உள்ளேன், துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின என்று ஒருவருக்கு நேருகின்ற வாழ்க்கையின் நிலையை, வாழ்க்கையில் வரும் துன்பங்களை, துயரங்களை, இடையூறுகளை ஏற்க முடியாத நிலையில் உள்ள ஒருவர் கடவுளை நோக்கி எழுப்புகிற குரல். இன்னும் கூற வேண்டுமென்றால், கடவுளை நோக்கி அவரது கரங்கள் நம்மை தொட கடவுளை நோக்கி ஒருவர் அழைக்கிறார், அழுகுரலால் அழைக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிற 2ஆம் நிலையாக அமைகின்றது. 3ஆம் நிலை வசனம் 19 முதல் 24 வரை, உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது, மனிதரின் சூழ்ச்சியினின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைவினிப்பில் வைத்திருத்துள்ளீர், நாவுகள் கிளம்பும் பூசலினின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்திருக்கின்றீர் என்று அவருடைய பாதுகாப்பை பற்றி எடுத்துரைக்கின்றது. ஒருவர் கஷ்டமான நிலையில் உள்ளார், இறைவனின் உதவியை நாடுகின்றார். 2ஆம் நிலை, அவர் நாடுகின்ற இறைவன் எந்நாளும் அவரை கரம் பிடிக்க வேண்டுகின்றார். 3ஆம் நிலை, இறைவன் அளித்த அந்த உதவியை நினைத்து அவருக்கு நன்றி கூறுகின்றார். நம் வாழ்வும் இப்படித்தான் அமைகின்றது. நாமும் பல நேரங்களில், சில அல்ல பல நேரங்களில் தாவீது அரசரை போல நம் வாழ்வில் எழுகின்ற, நம் வாழ்வில் நமக்கு வருகின்ற துன்பம் துயரங்களை கண்டு தளர்ந்து விடாமல், அதை கண்டு துவண்டு விடாமல், இந்த 3 நிலைகளில் தாவீது இருந்தார் போல நம்மையும் வாழ இறைவன் அழைக்கின்றார். நாமும் இறைவனிடம் உதவியை கேட்டு அவருடைய உதவியை கொண்டு பின்பு வாழ்வில் வெற்றி பெற்று அவருக்கு நன்றியாக வாழ இத்திருப்பாடல் நம்மை அழைக்கின்றது. இறைவன் ஒருவரால் நம் வாழ்வு மாறும், இறைவன் ஒருவரால் நம் வாழ்வு வல்லமையடையும் என்பதை மிக யதார்த்தமாக எடுத்து கூறுகின்ற இத்திருப்பாடல் நம்மையும் இறைவனுடன் வாழ அழைக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் தினமும் இறைவனுடன் ஜெபத்தில், திருப்பலியில் இணைவதன் மூலம் நாமும் அவருடன் வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்ள தாவீதும் இத்திருப்பாடலும் நம்மை அழைக்கிறார்கள். ஜெபிப்போம்.
எங்கள் அன்பு ஆண்டவரே, நாங்கள் எந்நாளும் உமது பிள்ளைகளாக வாழவும், எந்நாளும் நீர் அளிக்கும் ஆசீராலும் உமது கொடைகளாலும் வளம் பெற்று வாழ்வில் வளரவும் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம வாய்ப்புகள் சில விஷயத்த வாழ்க்கையில தவற விட்டு கொண்டே இருக்கின்றோம். அப்படி வாய்ப்புகளை தவற விடுவதற்கு நம்ம ரெடிமேடா சில ஆன்சர்ஸ் என்ன பண்றோம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஆன்சர்ஸ் என்ன தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். அதுல அடுத்ததா என்ன வார்த்தை? கண்டிப்பா நம்ம சிந்திக்கிற சில வார்த்தைகள் நம்மள என்ன பண்ணோம், கீழே தள்ளி விட்டுரும். சில வார்த்தைகள் நம்மள வந்து மேல தூக்கி விடும் இல்லையா? அந்த மாதிரி அடுத்ததா என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து தவற விட்டுறவங்க பாத்தீங்கன்னா, அடுத்த முறை பாத்துக்கலாமே, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாமே, வாய்ப்புகள் பக்கத்துலதான் வரும். ஏன் அது வாண்டடா கூப்பிட்டு கூட கொடுப்பாங்க. இல்லப்பா நீ வந்து இதை கண்டிப்பா செய், இது உன்னால முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு நம்மளை உற்சாகப்படுத்துவாங்க. இல்லைங்க அடுத்த முறை பாத்துக்கிறேன், ஏன்னா அந்த அளவுக்கு நான் இன்னும் கேப்பபிளா இல்லை அப்படின்ட்டு நாமே ஏதாவது சில விஷயங்களை சொல்லிட்டு இந்த வார்த்தையை வந்து அப்படியே ரெடிமேடா சொல்லிடுவாங்க. கண்டிப்பா அந்த மேபி நெக்ஸ்ட் டைம் அடுத்த முறை பாத்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருடைய லைஃப்லயுமே இந்த வார்த்தை நம்ம பயன்படுத்தியிருப்போம். நமக்கான வாய்ப்புகளை விட்டுருப்போம். விட்ட பிறகு அந்த வாய்ப்பை வேற ஒருத்தர் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு விஷயத்த சாதனை செஞ்ச உடனே நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இந்த டைம், அப்போ உட்காந்து ஃபீல் பண்ணுவோம். மேபி அந்த நேரத்துல ஒரு முறை விளையாட்டு போட்டிக்காக நாங்க ரெகுலரா போறப்போ எங்களை சென்ட் ஜோசப்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நினைக்கிற ஒரு ஸ்கூல், அவங்க வந்து எங்களால தோக்கடிக்கவே முடியல. அந்த கோகோ டீம் ரெகுலரா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வின் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த வருஷம் குறிப்பிட்ட வருஷம் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுல போய் என்னத்துக்கு நம்ம வேற வேலைகளும் இருந்துச்சு பள்ளியில, அதனால வேண்டாம் இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இயர் பாத்துக்கலாம், எப்படி போனாலும் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க, ஜோனல் போய் நம்ம என்னத்துக்கு அப்படின்னு. ஆனா அந்த வருஷம் அந்த டீம் வரல, அவங்க வேற ஏதோ வேலையில அந்த வருஷம் டீம் கொடுக்கல. ஒண்ணுக்குமே இல்லாத ஒரு டீம் என்னாச்சுன்னா அடுத்த ஜோனல் மேட்ச் முடிச்சு ஒரு டீம். அப்பதான் நான் நினைச்சேன், அட்லீஸ்ட் சும்மா போய் நம்ம தலையை கட்டியிருந்தா கூட, சும்மா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அந்த வாய்ப்பு நமக்கு என்ன இருக்கும், கிடைச்சிருக்குமே. சோ இப்ப பல நேரங்கள்ல நாம் நமக்கான வாய்ப்புகளை அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு விடுகின்ற பொழுது அடுத்த முறை நம்ம இல்லாம போயிட்டா என்ன பண்றது? சோ அதை யோசிச்சு வாய்ப்புகள் வரும்போதே அதை பயன்படுத்த கற்றுக்கொள்வோம். இது போன்ற சிந்திப்பதற்கு இன்னும் பல காரியங்கள் இருக்கு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஜூன் 17 புனித ஆல்பர்ட் கிமியோலோஸ்கி. போலந்து நாட்டிலுள்ள இகரோமியோ பகுதியில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 1845 ஆண்டு ஆகஸ்ட் 20 பிறந்தார் ஆல்பர்ட் கிமியோலோஸ்கி. வேளாண்மை துறையில் கல்வி பயின்ற ஆல்பர்ட் அரசியலில் ஆர்வம் கொண்டவராகவும் புரட்சிகரமான சிந்தனைகளிலும் சிறந்து விளங்கினார். கிபி 1863 ஆண்டு இகலோமியோ பகுதியில் ஏற்பட்ட கலகத்தில் ஒரு காலினை இழந்த இவர் மனித உரிமை மீறலுக்கு எதிராக குரல் கொடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்தார். ஓவியக் கலையில் தீராத ஆர்வம் கொண்ட ஆல்பர்ட் ஆண்டவரின் பணிகளை செய்வதற்கு விருப்பம் கொண்டு கிபி 1887 ஆண்டு ஆகஸ்ட் 25 பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினில் சேர்ந்து அருட்சகோதரராக அருட்பொழிவு பெற்றார். எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இறைப்பணிகள் செய்த அருட்சகோதரர் ஆல்பர்ட் ஆல்பர்டைன் என்ற இருபால் துறவற சபையினை தொடங்கி எளிய மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான பணிகளை செய்தார். ஆண்டவர் இயேசு பாவிகளை மீட்டெடுப்பதற்கும் மனித பண்புகளை வளர்த்தெடுப்பதற்கும் மண்ணில் வந்தார் என்று அறிக்கையிட்ட அருட்சகோதரர் ஆல்பர்ட் தன் வாழ்நாள் முழுவதும் எளிய மக்களுக்கு தன் வாழ்வினை அர்ப்பணித்தார். செயற்கை கால் பொருத்திக் கொண்டு மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து இறைப்பணிகளை செய்த அருட்சகோதரர் ஆல்பர்ட் கிமியோலோஸ்கி கிபி 1916 ஆண்டு டிசம்பர் 25 விண்ணகப் பிறப்படைந்தார்.
ஏழை மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்சகோதரர் ஆல்பர்ட் கிமியோ லோஸ்கி அவர்களை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1989ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் நாள் புனிதராக உயர்த்தினார். புனித ஆல்பர்ட் கிமியோ லோஸ்கி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அவர் நிறுவிய ஆல்பர்டைன் துறவற சபையின் வளர்ச்சிக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான பகுதி இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. வாய்ப்பை தவற விடுபவர்கள் என்னென்ன வார்த்தைகளை ரெடிமேடா சொல்றதுக்கு தயாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா என்ன வார்த்தை சொல்வாங்க? அடுத்ததா எந்த வார்த்தையை பயன்படுத்தி நாம் நமக்கான வாய்ப்புகளை இழந்து விடுகின்றோம் இல்ல தவற விட்டு விடுகின்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை இதுல நான் தோத்துட்டா என்ன பண்றது? இத நாமளும் சொல்லுவோம் இறங்குறதுக்கு முன்னாடியே இதை மேபி இன்னைக்கு நான் ஒரு நிலையில நான் தன்னிலை விளக்கமாக நான் சொல்றேன், இதுல ஒருவேளை நான் தோத்துட்டா என்ன பண்றது, அதனால அந்த வாய்ப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நானும் சொல்லுவேன். மேபி என்னை சார்ந்து இருப்பவர்கள் ஒருவேளை இதுல போய் தோத்துட்டோம்னா என்ன பண்றது, அதனால நீ எல்லாம் என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம் அப்படியும் சொல்லக்கூடிய 2 விதமான நிலைகள் மனநிலைகள் இருக்குது. சோ அந்த வரலாற்றுல பக்கங்கள் யாரால் நிரப்பப்பட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல பங்கெடுத்தவர்கள், வெற்றி பெற்றவர்களுக்கும் தோல்வி அடைந்தவர்களுக்கும் அதுல கண்டிப்பா இடம் உண்டு வரலாற்றின் பக்கங்கள்ல. சும்மா ஓரமண்ணு வேடிக்கை பார்த்தவனுக்குலாம் ஒரு வரி கூட என்ன பண்ண மாட்டாங்க, இந்த வரலாற்றுல எங்க எழுதி வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவு மாவீரர்களுடைய வரலாறு, அவங்க ஜெயிச்சது தோத்தது எல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்படி படிக்கின்றப்போ கூட்டத்துல ஒருத்தன் கை தட்டிட்டே இருந்தாப்பா, இங்க நின்று வேடிக்கை பார்த்தாப்பா அப்படின்னு எவனை பத்தியாவது எழுதியிருக்கான்னு கேட்டா எங்கேயுமே எழுதியது கிடையவே கிடையாது. ஸோ இப்போ அது போலதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெறும் வேடிக்கை பார்க்கக்கூடிய வேடிக்கையாளர்களாகவே இருந்து விடுவதற்கு ஒரு வாய்ப்பா இந்த பதில் என்ன ஆயிரும், அமைஞ்சிரும். ஒருவேளை நான் தோத்துட்டா என்ன பண்றது, கவலையப்படாதீங்க, தோத்தாலும் அதுல இருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மனநிலையோடு வாய்ப்புகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். வாய்ப்புகளை தவறவும் விடக்கூடாது. இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். கதைகள் 1000 இதோ சில நவீன வளர் கணினி அறிவியல் தத்துவ கதைகள். கேட்க தயாரா இருக்கீங்களா? அந்த இளைஞன் செல் திரையில் பார்க்கும் ஒவ்வொரு லைக்கும் அவனுக்கு ஒரு தற்காலிக மகிழ்ச்சியை தந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி ஒரு உப்பு நீரை பருகுவது போல அவனது தாகத்தை அதிகப்படுத்தியதே தவிர தீர்க்கவில்லை. அவன் ஆயிரக்கணக்கான ஆன்லைன் நண்பர்களை வைத்திருந்தான். ஆனால் ஒரு துயரம் வந்தபோது சொல்லி அழுது புலம்ப ஆறுதல் பெற அவன் அருகில் யாருமே இல்லை. இறைவா, நான் இப்படி தனிமையில் வெறுமையில் வாடுகின்றேனே, நீ கூட என் அருகில் இல்லையா? இப்படி அலறினாள். அந்த அவதி அபய அழைப்பை கேட்ட இறைவன் அவனிடம் வந்தார். சொன்னார், திரை என்பது ஒளியால் ஆனது, ஆனால் அது காட்டும் உலகமோ நிழலாலானது. நீ நிழல்களை துரத்தி கொண்டிருக்கிறாய். நீ பதிவிடும் புகைப்படத்திற்கு வரும் பாராட்டை தேடுகிறாய். ஆனால் உன் உள்ளுக்குள் இருக்கும் தனிமையை யாரிடமும் பதிவிட மறுக்கிறாய். பதிவிட்டாலும் கேட்பாரும் பார்ப்பாரும் யாரும் இல்லை. கொஞ்சம் செல் திரையை அணைத்து விட்டு பார் மனிதா, அங்கே நிசப்தம் இருக்கும், ஆழ்ந்த அமைதி இருக்கும். அந்த நிசப்தத்தில் தான், ஆழ்ந்த அமைதியில் தான் நான் உன்னோடு பேசுகிறேன். பேசுவதும் உனக்கு கேட்கும். மனிதா, தொழில்நுட்பம் உனக்கு தகவல்களை மட்டுமே தரும், ஆனால் நான் மட்டுமே உனக்கு மன தெளிவை தருவேன். ஆம் மனிதா, டிஜிட்டல் திரையில் உலகத்தை தேடி உன்னையே நீ தொலைத்து கொண்டிருக்காதே. தான் திட்டமிட்ட நேர்கோட்டு பாதையில் போய்க் கொண்டிருந்தான் அந்த மனிதன். திடீரென்று தொடர்ந்து செல்ல முடியாமல் திணறி போய் நின்ற போது மிகவும் கோபமடைந்தான். நான் இவ்வளவு தூரம் சரியாகத்தானே வந்தேன், இப்போது மட்டும் ஏன் இந்த தடை, தங்கு தடையற்ற தடை? புலம்பினான். காரணம், அவன் அதுவரை கடைபிடித்தது ஜிபிஎஸ் காட்டிய புதிய பாதைகளை, கற்களும் முட்களும் நிறைந்த காட்டுப்பாதையை. திணறி புலம்பி நின்ற அந்த மனிதனின் காதுகளில் ரகசியமாக சொன்னார் கடவுள், மனிதா, நீ பின்பற்றிய பாதை உனக்கு வசதியாக இருந்திருக்கலாம், ஆனால் அது உன்னை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்காது. சிக்கல் வரும்போது அமைதியாகிவிடும், அகன்று போய்விடும். உனக்கு அது காட்டியது வெறும் தரைப்பகுதியை மட்டுமே, ஆனால் எனக்கு மேலிருந்து பார்க்கும் சேட்டலைட் பார்வை இருக்கிறது, என்னிடமே அது இருக்கிறது. உனக்கு முன்னால் காத்திருந்த ஆபத்தை நீ அறிய மாட்டாய்,
ஆனால் நான் காட்டும் பாதை GPS எல்லாம் கடந்தது. அது கடினமானதாகத்தான் தெரியலாம், ஆனால் அது உன்னை முதிர்ச்சியடைய செய்யும். சிக்கல் வரும்போதும் துணை இருக்கும், மறவாதே. உன் வேகத்தை குறைத்திருப்பது யாமே, அது உன்னை வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றவே. ஆம் மனிதா, வாழ்வின் தடைகள் என்பது முடிவுகள் அல்ல, அவை பாதுகாப்பான திசை திருப்பல்கள் தான். அடுத்து, அந்த பொறியாளர் தன் கணினியையும் வாழ்க்கையையும் அடிக்கடி ஹேங் ஆவதை, செயல் இழந்து விடுவதை கண்டு எரிச்சல் அடைந்தார். கண்ணீர் விட்டான். கண்டவர்களையும் கண்டபடி திட்டினான், கடவுளையும் திட்டினான். திட்டு வாங்கிய கடவுள் அவனை தட்டி கொடுத்தபடியே பேசினார். ஒரு மென்பொருள் வல்லுநராகவே கடவுள் பேசினார். மனிதனே, உனது மனம் எனும் ஹார்ட்வேர் டிஸ்க் என்னும் திட்ட வட்ட தட்டு நினைவகத்தில் கடந்த கால கசப்புகள், தோல்விகள், பழிவாங்கும் எண்ணங்கள் போன்ற மால்வேர்களை, நுண் மென்பொருள்களை நிறைய சேமித்து வைத்திருக்கிறாய். அவையெல்லாம் உன் மூளையிலே வேகத்தை குறைக்கின்றன. நான் அவ்வப்போது உனக்கு தரும் கண்ணீர் என்பது வேறொன்றும் அல்ல, அந்த வைரஸ்களை கழுவும் ஒரு செயல்முறைதான். அந்த கண்ணீரை ஆதரி. ஆம் மனிதா, நீ புதிய சவால்களை சந்திக்க வேண்டும் என்றால் உன் பழைய வெர்ஷன் எண்ணங்களை அழித்து விடு. அன்பு, பொறுமை, நன்றி உணர்வு போன்ற புதிய அம்சங்களோடு உன்னை நீ அப்டேட் செய்து கொள்ள வேண்டும், புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சறுக்கலும் உனக்கான ஒரு பிக்ஸ் அவர்தான். குற்ற பிழை திருத்த நேரம்தான். ட்ரபிள் ஷூட்டிங் டூல்ஸ் தான். கோளாறு கண்டறியும் கருவிதான். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை 2 கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நமக்கான வாய்ப்புகளை நாம் தவற விடுவதற்கு சில வார்த்தைகளை நாம் ரெடிமேடா பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அது என்னென்ன வார்த்தைகள் அதுதான் நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதுல அடுத்ததான் என்ன சொல்றாங்க? சில பேர் ரொம்ப தயக்கத்தோட இது போன்ற முடிவுகள் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த உலகம் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவோம், என்ன பேசும், எப்படி சிரிக்கும், இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை சுற்றி இருக்கவர்களை நினைத்து கொண்டு நமக்கிட்ட வர வாய்ப்புகளை நாம் தவற விட்டுட்டே இருப்போம். சரி, அப்ப ரெடிமேடா அவங்க சொல்ற ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, இல்ல இந்த முடிவு நான் எடுக்கிறப்போ என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை ஏளனமா பார்ப்பாங்க, எனக்கு அது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நகர்ந்து போயிடுவோம். கண்டிப்பா அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நீங்க சொல்லும்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்ல பார்த்த ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ. என்ன பண்ணா, ஒரு பெண் ஒரு ஆணோட பைக்ல வீட்டுக்கு இறங்குறான். சரி, அப்போ அவங்க அப்பா வாசல் நிக்கிறா, அப்பா அம்மா வாசல் நிக்கிறாங்க. பைக்ல இறங்க பார்த்தா, எப்பா இங்க அப்படின்னு கையை காட்டுறக்குள்ள அவங்க அப்பா தலையில அடிச்சுக்கிட்டு, என்ன காரியம் பண்ணிட்ட நீ, இப்படி வீட்டுக்கு கூட்டு வரியா, இவ்வளவு தைரியமா உனக்கு, அங்க பாரு எழுத்த வீட்டுல எல்லாம் பார்த்து எப்படி எல்லாம் நம்மளை பாக்குறான் பாரு அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு வீட்டுக்குள்ள போய் என்ன பண்றாங்க, ஒரு தாலி எடுத்துட்டு வந்து இந்த ஆனதாச்சு என்ன பண்ணு கட்டுனோடனே அந்த பையனை என்ன பண்ணிடுறாங்க, கெட்ட போறான். அந்த பொண்ணு பலாரம் அடிச்சுட்டு அவன் ரேபிடோல வந்திருக்கான், அவனுக்கு காசு கொடுத்து விடுங்கன்னு சொல்றாங்க. ரியலா ஒரு வீடியோ, ஷார்ட் வீடியோ, மேபி எங்கேயாவது நடந்திருக்கலாம், அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கூட இப்படி எடுத்திருந்திருக்கலாம். எனக்கு அதை பார்த்து ரொம்ப சிரிப்பாகி போச்சு. சோ இது போலதான் பல நேரம். அதுல எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா, அந்த தந்தை சொன்ன விஷயம் பாரு, எழுத்து வீட்டுல எல்லாம் எப்படி பார்த்து சிரிக்கிறாங்க பாரு, அவமானமா இருக்கு. சோ இப்ப இது எல்லாமே என்னன்னா, நம்ம இன்னொருத்தன் என்ன நினைப்பான் அப்படின்ட்டு அவன் இன்னைக்கு நம்மளை பத்தி கிண்டல் பண்ணி பேசுவான், நாளைக்கு இன்னொருத்தனை கிண்டல் பண்ணி பேசுவான். அவனுடைய வாழ்க்கை அதே இடத்துல நின்று கடைசி வரைக்கும் எவனை பத்தியாவது கிண்டல் பண்ணி அவனோட வாழ்க்கை என்ன ஒழிஞ்சு போயிடும். அவன் இந்த உலகத்துல வாழ்ந்தான் இருந்தாங்க இருக்குது அடையாளம் இருக்குமான்னு கேட்டா எதுவுமே இருக்காது. ஒருவேளை அந்த நகைப்புக்கு உள்ளாகி நானும் இப்படி மாட்டிடுவேன்னு சொல்லி நாமும் நமக்கான வாய்ப்புகள் இழந்து விட்டால் நமக்கும் அத்தகைய முடிவு தான். நாம இங்க பிறந்ததும் யாருக்கும் தெரியாது, வாழ்ந்தது யாருக்கும் தெரியாது, இறந்தது யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த ஏளன பேச்செல்லாம் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அவன் என்ன சொன்னா எனக்கு என்னை பத்தி தெரியும் அப்படிங்கிற மனநிலையோடு நான் விரும்பியதை சென்று ஒரு சாதனை வாழ்க்கை வாழ்ந்தேன் அப்படின்னா, நான் பிறந்தது வேணா யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா நான் வாழ்ந்தது யாருக்கும் தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, இவன் இப்படி செஞ்சாம்பா, இந்த சாதனை செஞ்சாம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அரிய பெரிய மனிதர்கள் பலரும் அவங்களுடைய சாதனைகளை செய்கின்ற பொழுது பலர் இதெல்லாம் வீண் முயற்சி, இதெல்லாம் நடக்குமா, எவன் செய்வான் அப்படின்லாம் சொன்னவங்க தான். ஆனா அவர்கள் செய்து காட்டின பிறகுதான் அந்த வீண் முயற்சியை விடாமுயற்சி அப்படின்னு என்ன பண்ணாங்க, மாத்தி சொன்னாங்க. சோ அப்போ அவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றாங்கிற கவலை இல்லாமல் நாம் வாய்ப்புகளை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காக வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா வாய்ப்புகள் நம்ம கிட்ட வராது. நமக்கான வாழ்க்கை வாழும்போது வாய்ப்புகள் நம்ம கிட்ட இருக்குன்றதை நம்ம உணர்ந்து கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு கண்டிப்பா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம்.
ஜோ, சொல்லுங்க கல்பனா. வாய்ப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்கும் பொழுது அதை வந்து நம்ம அப்படியே பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனா இப்படிப்பட்ட சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்ட வரும்போதே வேண்டாம் அப்படின்ட்டு அதை மிஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, சில ரெடிமேட் ஆன்சரை வச்சுக்கிட்டே. அப்படிப்பட்ட ஆன்சர் எல்லாம் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன சொல்ல போறாங்க? என்னன்னா இப்படிப்பட்ட சில பேர்னு சொன்னீங்க இல்லையா, அப்படி சில பேர்லாம் கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தருமே நமக்கான வாய்ப்புகளை இருக்குதா இந்த ஆன்சர்ஸ் என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ ஒரு இடத்துல நாமளே என்ன பண்ணிருப்போம், பயன்படுத்திருப்போம். இது வரைக்கும் பார்த்த வார்த்தைகளும் சரி, இனி பார்க்க இருக்கக்கூடிய வார்த்தைகளும் சரி. அதுல அடுத்ததா இந்த வார்த்தை மேபி யோசித்து பார்ப்போம், நம்ம எங்கேயே பயன்படுத்தி இருக்கிறோமா இல்லை அப்படின்னு கேட்டா, ஒன்னு ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்ல வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா, ஏதாவது நம்மளை கூப்பிட்டு நீங்க வரவேற்புரை சொல்லுங்க அப்படின்னா, இல்ல இது என்னைய காட்டில இந்த அவர் நல்லா பண்ணுவாரு, இந்த என்னைய காட்டில இவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, அந்த இடத்துல சமயம் பண்ணுவாங்க. அது அதாவது ரெண்டு விதமான மனநிலை. ஒன்னு என்ன அப்படின்னா, நான் அந்த இதுல மாட்டிக்காம என்ன பண்ணிடணும், தப்பிச்சு. எனக்கு பயம், மேடை ஏற எனக்கு பயம், டான்ஸ் ஆட எனக்கு பயம், நான் சொதப்பன எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்கிற பயம். இதனாலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை என்னை விட இவர் என்ன பண்ணுவாரு, செய்வாரு அப்படின்னு ஒருத்தர் கை கட்டுறது. இன்னொன்னு என்ன பண்ணா, இதுதான் வாய்ப்பு, இதுக்கு சில பேர் டான்ஸ் ஆடவே தெரியாது, அவன் என்ன பண்ணிடுவான், கையை கட்டி விட்டுரும், அவன் நல்லா டான்ஸ் ஆடும், பேர் எழுதிக்கோங்க போங்க. நம்மளே இது காலேஜ் டேஸ்ல நாங்க நிறைய பண்ணிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது பேர் கேட்டு வந்தாங்கன்னா அவனுக்கே தெரியாது அவங்க பேர், நாங்க என்ன பண்ணிடுவோம், கொடுத்து அனுப்பிடுவோம், அவன் டான்ஸ் காம்படிஷனுக்கு வருவான் மனுஷங்க. அதுக்கப்புறம் அந்த பிராக்டிஸ்க்கு கூப்பிட்டு வரப்ப தான் அவனுக்கு தெரியும், நான் எப்பண்டா பேர் கொடுத்தேன் அப்படின்னு கேட்போம். ஸோ இந்த ரெண்டு விதமான, ஒண்ணு மத்தவனை கோர்த்து விடுறது ஒண்ணு, இன்னொன்னு நான் தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறது. இது ரெண்டுமே என்னன்னா, நமக்கான வாய்ப்புகளை வேற ஒருத்தர் பயன்படுத்திக் கொள்வதற்கு நாமளே விடக்கூடிய ஒரு வடிகாலாகும். ஏன்னா அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரும் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். சோ அந்த நேரத்துல இந்த வார்த்தைகளை நான் என் லைஃப்ல எங்கேயாவது பயன்படுத்தி எனக்கான வாய்ப்பை நான் இன்னொருத்தருக்கு கொடுத்தேன், உண்மையாகவே விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது இன்னொன்னு இருக்குது. ஸோ அது வந்து தேவை. ஓகே, இந்த இடத்துல இந்த வாய்ப்பை நான் பலமுறை பயன்படுத்திருக்கேன், பலமுறை நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஆனா சிலர் அந்த தங்களை ப்ரூஃப் பண்றதுக்கு வாய்ப்புகளை தேடி அலைகிறாங்க. அப்ப அந்த நேரத்துல எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நான் இன்னொருத்தர் கொடுக்கறதுல தப்பே கிடையாது. ஸோ ஆனால் நான் என்ன தப்பிச்சு கொள்வதற்கு, என்னுடைய பயத்தை வெளிக்கொண்டு வராமல் இருப்பதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். என்னை விட அவர் நல்லா செய்வாருன்னு சொல்றேன்னா, எனக்கான வாய்ப்பை நான் தவற விட்டு விடுகிறேன். சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். சிந்திப்போம், இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வேலை செய்யும் பெண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியம், அதாச்சும் ஒர்க்கிங் விமன்ஸ் இன் ரீப்ரடக்டிவ் ஹெல்த்தை பற்றி பேசுவோம். வணக்கம், நான் டாக்டர் ரூஹி தபசும், மகப்பேறு மகளிர் மருத்துவர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். இப்போ நம்ம ஜாப் ரொம்ப செடன்ட்ரியாக இருந்தால், அதாச்சும் நம்ம அசைவற்ற வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால், ஒர்க்கிங் விமன்ஸ்க்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ஒரு செகண்டரி எஃபெக்ட்ஸாக கூட வரலாம். எல்லா விமனுமே மல்டி டாஸ்கர்ஸ் தான். அதாச்சும் அவங்களுக்கு வீடு வேலைன்னு இருந்தாலும் அவங்கள செல்ஃப் கேர் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் இப்போ பெரிய ப்ராப்ளமே. நேரத்துக்கு தூங்காமல், நேரத்துக்கு சாப்பிடாம, சரியாக டயட் எடுத்துக்காமல், எக்ஸசைஸ் பண்ணாமல் வெயிட் கெயின் ஆகிட்டே போகும்போது ஒபேசிட்டி ஆகி ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்து இன்ஃபர்டிலிட்டிஸ் வரலாம். பெரும்பாலான லேடிஸ் நம்ம ஒர்க்குக்குன்னு வரும்போது நம்ம லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கோ நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் லைக் பீஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இதில் அன்ஹெல்தி ஃபேட்ஸ் மட்டும் இருக்கிறது இல்லாமல் இதில் வந்துட்டு ஒரு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அஜினோமோட்டோ, அதாச்சும் மோனோசோடியம் குளூட்டமேட்டுன்ற ஒரு பவுடரை வந்துட்டு எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மோனோசோடியம் குளூட்டமேட் வந்துட்டு நம்ம பாடியில் டெய்லியும் வந்துட்டு கன்சியூம் பண்ணும்போது இதில் வந்துட்டு நிறைய சோடியம் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் கெயின், பிபி அதிகமாக இருக்கும், இன்னும் ஸ்ட்ரெஸ் இது ஜாஸ்தியாக கொடுக்கும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எஃபெக்ட் பண்ணும், அண்ட் நெஞ்சு படப்படப்பு இதெல்லாம் நடக்கும். நிறைய ஒர்க்கிங் லேடிஸு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறோன்னு சொல்லிட்டு காஃபீஸை நிறைய எடுத்துக்குவாங்க. ஒரு நாளைக்கு 1 கப் காஃபின்னா பரவாயில்ல. அதுவே வந்துட்டு ஸ்ட்ராங் ஃபில்டர் காஃபீஸு, கேப்புச்சினோ, ப்ரூடு காஃபீஸ், எஸ்ப்ரெஸோ அண்ட் கோல்ட் ட்ரிங்க்ஸ் லைக் கோக், பெப்சி, இதிலெல்லாம் நிறைய கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ். இந்த கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் கேஃபின்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது முதல்ல இது தூக்கத்தை கெடுக்கும் அண்ட் நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை பாதிக்கும். அண்ட் இதனால் நம்மளோட இனப்பெருக்கத்துக்கான ஹார்மோன்ஸையும் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நம்ம கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸை கம்மி பண்ணிக்கிறது பெட்டர். நிறைய கரியர் ரிலேட்டட் லேடிஸ், அதாச்சும் ஜாபை ப்ரிஃபர் பண்ணுறவங்க, அதாவது நான் கரியர் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்ல வரல,
நிறைய பேர் கல்யாணம் ஆகியும் வந்துட்டு ப்ரெக்னன்சியை போஸ்ட்பான் பண்ணி மோர் தென் 35 இயர்ஸுக்கு அப்புறமா ஓவேரியன் ரிசர்வ்ஸ் எல்லாம் கம்மி ஆகிட்ட அப்புறமா நம்ம ப்ரெக்னன்சி ஆகணும்னு நினைக்கும் போது இது ஒரு பெரிய டாஸ்காகவே மாறிடுது. ஸோ ஈட் ஹெல்தி அண்ட் பேலன்ஸ் டயட், ஸ்டே ஃபிட், டூ ரெகுலர் எக்ஸசைஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க அண்ட் பிளான் ப்ரெக்னன்சி பிஃபோர் 30 இயர்ஸ். தேங்க்யூ. அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்தாச்சு. இன்னைக்கான ஆலோசனை கேட்டுட்டோம். அதோட பேசிட்டு இருக்கிற நம்ம கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நமக்கான வாய்ப்புகளை நாம இழந்து கொண்டே இருக்கின்றோம். அதற்கு இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்திக்கிறோம். அது என்னென்ன வார்த்தைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். தெரியாமலே பல நேரங்கள் இதை பயன்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு அதை ஒவ்வொன்றா திரும்ப ரீகால் பண்ணும்போது ஆமாம்ல இதெல்லாம் நம்ம சொல்லி நிறைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணியிருக்கிறோமேங்கிறது வருத்தத்தை கொடுத்தாலும் இனி அந்த தவறை செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு தான் இன்றைய நாளுடைய பகிர்வு. அதில் அடுத்ததா என்ன வார்த்தை சொல்றாங்க? பல பேர் ஏன் நம்மளே வந்து நிறைய தடவை இந்த மாதிரி சொல்லியிருப்போம். ஒரு சின்ன ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஒரு சின்ன நம்மளுடைய கரியர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்றப்போ யாரோ ஒருத்தர் மூலமா ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ இல்லை இது எனக்கான சரியான நேரம் இல்லை, இட் இஸ் நாட் ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிருந்து நகர்றோம் அப்படின்னா அது பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ரைட் டைம் நம்ம எதங்க நினைக்கிறோம்? சரியான நேரம்ன்றது எப்போங்க வரும்? நம்ம எப்போ அமைச்சுக்கிறோமோ அதுதான் சரியான நேரம் இல்லையா? சோ அந்த நேரம் இல்லாம அதை நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா போச்சு நம்ம ஃபீல் பண்றதுல ஒண்ணுமே இல்லையா? ரைட் டைம் அப்படின்னு ஒண்ணு உண்டான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. எனக்கு நீங்க சொல்லும்போது 2 விஷயம் ஞாபகத்துக்கு. ஒண்ணு வந்து மாவீரன் அலெக்சாண்டர் சொன்ன விஷயம், நான் சரியான முடிவுகளை எடுக்கின்றேனா ஏன்னா எனக்கு தெரியாது, ஆனால் நான் எடுத்த முடிவுகளை சரியானதாக மாற்றி காட்டுவேன் அப்படின்னு அவர் சொன்ன விஷயம். ஸோ அப்போ எல்லா நேரமும் இது சரியான நேரம், இதுல தான் பண்ணணும், இதான் பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு ஒன்று வருமானு கேட்டா நம்ம வாழ்க்கையில மேபி வர்றதுக்கு நம்ம உயிரோடு இல்லாமல் கூட போகக்கூடிய சூழல் இருக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திரைப்படத்துல பார்த்தோம் நகைச்சுவையான காட்சி என்ன அப்படின்னா, ஒரு பஞ்சாயத்து சீன் இருக்கும். பஞ்சாயத்துக்கு தாட்டியமா பேசுறதுக்கு ஒரு 3 நேரம் கூட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு 3 நேரம் கூட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க. கடைசி வரைக்கும் வாயை திறக்கவே மாட்டேங்க. கேட்டா பாயிண்ட் வரட்டும் சொல்றது பஞ்சாயத்தே ஃபைனலுக்கு வந்து 2 வார்த்தையாவது என்னடா பேசுங்களா அப்படிங்கிறப்ப நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல இந்த ரைட் டைமுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இப்படிப்பட்டதாக தான் கடைசி வரைக்கும் நமக்கான வாய்ப்பு நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம கண்ணு முன்னாடி வாய்ப்பு இருந்தாலும் அது கடந்து செல்வதை பார்த்து வேடிக்கை பார்ப்போமே தவிர நமக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போக முடியாது. கண்டிப்பா இதை புரிந்து கொள்ளலாம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுபஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் 42 நாம் நடமாடுகிறோம். 2ஆம் கருத்தினை இன்று நாம் பார்க்கவிருக்கின்றோம். கழகத்தால் வந்த பொருள் காமுறாமை, பழகினும் பார்ப்பாரை தீப்போல் ஒழுகல், உழவின் கண் காமுற்று வாழ்தல், இம்மூன்றும் அழகென்ப வேளாண் குடிக்கு. திரிகடுகம் 42. 2ஆம் கருத்து, பழகினும் பார்ப்பாரை தீப்போல் ஒழுகல். பொருள் என்ன? தீயை போன்று அங்கு பழகணுமா, அங்கு இணையணுமா? யார் முன்னிட்டு, யாரை முன்னிட்டு? பார்ப்பனர்கள். இவர்கள் தொடர்பாக நல்ல பழக்கமெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறீங்க என்றாலும் கூட அங்கு அந்த உறவு கொண்டாடுகின்ற அந்த முறையில் தீ காய்வார் போல் இருக்க வேண்டும். தீ என்பது போன்று நாம் எண்ணி அங்கு பழக வேண்டும் என்பதாக இந்த கருத்தை நல்லாதனார் பதிவு செய்கிறார். வள்ளுவர் ஒரு குறளில் இவ்வாறு சொல்வார், அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகல் வேந்தர் சேர்ந்தொழுகுவார். பொருள் என்ன? இந்த இகல், இந்த உலகத்தை ஆளுகின்ற, நாட்டை ஆளுகின்ற அந்த அரசர்களிடம் பழகுகின்ற அந்த தன்மை என்பதே, நெருங்கி நிற்கின்ற அந்த தன்மை என்பதே எப்படி இருக்க வேண்டுமாம்? வேறொன்றுமில்லை, தீ காய்வார். குளிர்காலத்தில் அப்படியே தீயை மூட்டி அதை சுற்றி நிற்பாங்க பாருங்க. அங்கு தீ இருக்கிறது, இங்கே குளிர் அடிக்கிறது. குளிர் இருக்கிறது என்பதற்காக தீயில போய் விழுந்துடுறது இல்லை. அதுக்கு ஐயோ தீ ரொம்ப இதாக இருக்குமே என்று சொல்லிக்கொண்டு தீக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதும் அல்ல. ஆக அகலாது அணுகாது தீ காய்வோர் போல்க, ரொம்ப தள்ளியும் இராமல் உள்ள விழுந்திடவும் விடாமல் கொஞ்சம் பக்கத்தில் வந்து அப்படி இருக்கிறது. இப்படியாகத்தான் அரசரிடம் பழக வேண்டும், அதிகாரிகளிடம் பழக வேண்டும், காவல்துறையிடம் பழக வேண்டும், அதை போன்று பார்ப்பனரிடம் பழக வேண்டும் என்று நல்லாதனார் பதிவு செய்கிறார். இங்கே இன்னொரு கருத்தினை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். பெரியார், தந்தை பெரியார் சொல்வார்,
பாம்பையும் பார்ப்பானையும் கண்டால் முதலில் பார்ப்பானை அடி, பாம்பை பிறகு பார்க்கலாம் என்று. அது ஒரு காலகட்டத்திலே அங்கு இந்த பார்ப்பனியத்தினால் விளைந்த தீமைகளை முன்வைத்து சாடுகின்ற ஒரு மொழி அது. இங்கு நாம் பாம்பையும் அடிக்கக்கூடாது, அது இயற்கை உயிர். பார்ப்பனையும் அடிக்கக்கூடாது, அவர் ஒரு மனிதர். வன்முறை கூடாது. ஆனால் இந்த பார்ப்பனர் என்கின்ற அந்த ஒரு சொல் அது பார்ப்பனியத்தின் ஒரு வடிவமாக இருக்கிறது. எனவே அந்த பார்ப்பனியத்தை அடி. அந்த பார்ப்பனியம் இதற்கெல்லாம் தாய்மையாக இருக்கிறது. ஜாதியம், பெண்ணடிமைத்தனம் என்றெல்லாம் இருக்கின்றவே அந்த பார்ப்பனியத்தை அடி, வீழ்த்து, விடாதே என்கின்ற அந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு தனி ஆள் நமக்கு பகையல்ல, ஆனால் அந்த தவறான கொள்கை நமக்கு எதிர். நாம் அதை வீழ்த்த வேண்டும். அப்படி என்றால் இங்கு பார்ப்பனியம்தான் பார்ப்பனர் என்கின்ற ஒரு சொல்லில் புலப்படுகிறது என்றால் அந்த பார்ப்பனியத்துக்குள் மிகுந்து கிடப்பது அந்த சனாதன தர்மம், ஜாதிய தர்மம் என்று சொல்கிறார்களே, அந்த தர்மம் என்பது அங்கு கிடக்கிறது என்றால் இங்கு ஜாதியத்தை கையில் தூக்கி வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் பார்ப்பனியம் தானே, வீழ்த்தப்பட வேண்டும் தானே. இவை எல்லாம் தான் இங்கு சொல்லப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஒரு பாடல் நாங்கள் இயக்கத்தில் ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினா அந்த பாடலை பாடுவோம். அதில் இந்த ஒரு அடி இப்படி வரும். கருவறையில காலை வச்சா கண்டபடி உதைக்கிறா, கஷ்டங்களை சொல்லி போது கூட்டம் போட்டா தடுக்கிறா, தமிழ வளர்க்குறேனா தடாவுல தள்ளுறா, தாழ்ந்த ஜாதி பசங்களேன்னு தலைகீழா பேசுறா. பாருங்க, யாரடா தாழ்ந்த ஜாதி? தலைகீழாக பேசுகிற அந்த தன்மை. எவரெல்லாம் இங்கு விழுமியத்துக்கும் நீதிக்கும் அறத்துக்கும் தமிழுக்கும் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களா தாழ்ந்த ஜாதி? இல்லை. தரம் குறைந்தவர்கள், இந்த உண்மையை ஏற்காதவர்கள், ஜாதியை ஏற்றுக்கொண்டு அதை தலையில் தூக்கி கொண்டு ஆடுகிறவர்கள் தரம் தாழ்ந்தவர்கள். இத்தகைய அந்த ஜாதியத்தை பார்ப்பனியத்தை அடிக்கின்ற அந்த மேன்மை, அந்த வலிமை, அந்த கூர்மை இங்கு இடம்பெற வேண்டும். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் தீ. தீ என்பது நல்ல ஒரு சொல், நல்ல ஒரு தனித்தமிழ் சொல். தீ என்றால் சுட்டுவிடுமோ? இல்லை. தீ என்பது தீ, தீயை சுட்டி காட்டுகிறது. அதோடு அந்த தீ என்பது ஒரு தீய பண்பையும் சுட்டி காட்டுகின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. தீயன, தீயவை, தீயது என்பதையும் சுட்டி காட்டுகிறது. மற்றபடி பொதுவாக தீ என்பது நெருப்பு, தணல், கங்கு என்றெல்லாம் சொல்றாங்க பாருங்க. ஆக இந்த தீ, நெருப்பு என்று நாம் அந்த சொற்களை பயன்படுத்தலாம். வள்ளுவர் ஒன்றை இவ்வாறு பதிவு செய்வார் தானே, தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டபடு. இந்த தீயை விடவும் கொடியதாக பல நேரங்களில் நாவு இருக்கிறது. அதிலும் இந்த பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடிக்கிற சொல்லாடல்கள், ஜாதியத்தை இங்கு தலைக்கு மேல் உயர்த்துகிற அந்த சொல்லாடல்கள், இவை எல்லாமே தீயினும் அஞ்சப்பட வேண்டும். நன்று. இத்தகைய இந்த கொள்கைகள், செய்திகள் இவற்றையெல்லாம் உள்ளத்தில் பதித்து கொண்டு இந்த திரிகடுகம் சுட்டுகின்ற வழியில் நடப்போம் என்று உறுதியேற்றுக் கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான பகுதி, அற்புதமான பகுதி நம்ம பார்த்துட்டோம். திரிகடுகம். ஜோ, இன்றைய நாள் வாய்ப்புகளை தவற விடுகிறோம். எதனால் அப்படின்னா சில வார்த்தைகளால் தான், நம்ம பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளால். அப்படிப்பட்ட அந்த வார்த்தை அடுத்ததாக என்ன? ஸோ அடுத்ததா இதை எல்லா நேரங்களையும் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு தெரியல. ஆனால் பெரும்பாலானோர் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தா, இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான விஷயம். இதில் போய் எப்படி செய்யறது? ஒரு தொழில் தொடங்குவதாக இருக்கலாம், இல்லை ஒரு புதிய படிப்பு படிப்பதா இருக்கலாம், இல்ல ஒரு புதிய வாழ்க்கைக்கான முடிவுகள் எடுப்பதா இருக்கலாம். இது ரொம்ப ரிஸ்கா தெரியுது, இத போய் எப்படி செய்யறது? சோ அதுக்கு வந்து நடிகர் வடிவேல் சிறப்பான ஒரு ஆன்சர் அவரே கொடுத்துட்டு போயிருக்காரு. ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு சோ உண்மை. அது வந்து ஒரு புத்தகம் உண்டு, வடிவேலின் வாழ்க்கைன்னா நேசமணி தத்துவங்கள்னு சொல்லி ஒரு புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்துல நடிகர் வடிவேலு திரைப்படத்துல இந்த மாதிரி சொன்ன வார்த்தைகளை வச்சு இதுல இருந்து வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும்னு ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, புக் எழுதி இருக்கிறார், நேசமணி தத்துவம். அதுல இந்த வார்த்தை இருக்குது, ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு சாப்பிடுற மாதிரி. அப்ப இந்த வார்த்தை மேலோட்டமா பார்த்தா ஒரு நகைச்சுவை டைலாக் மாதிரி இருந்தாலும் கூட நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். பல நேரங்கள்ல அதுல இருக்கக்கூடிய ஆபத்து, இந்த முடிவு எடுக்கிறப்போ அப்படின்னா நிச்சயமாக அதுல ஏதாவது ஒரு சில ஆபத்துகள் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையில வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா அதுல ஏதோ ஒரு சில தடைகளை கடந்து வந்தா தான். இன்னைக்கு வந்து தடைகளை கடந்து வெற்றி பெற்றவர்கிட்ட தான் உட்காந்து நீங்க அவங்களுடைய வாழ்க்கையை வெற்றி சக்சஸ் ஸ்டோரி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டான். இப்ப நம்ம ஃபாதர் டேவிட் ஃபாதர் மாதாட்டி அரங்கர் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு கேட்டா அவர் அந்த கஷ்டத்தை கேட்கற அது அப்பதான் நமக்கு ஒரு ஓகே வாழ்க்கையில எவ்வளவு கடினமான தருணங்கள் இருந்தாலும் நம்ம கடந்து வரணும் கத்துக்க முடியும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஸ்மூத்தா வந்து எங்க அப்பா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாரு, நான் வந்து அதுல சிஓ நான் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு கதையை நான் சொன்னா எவனாவது உட்காந்து எனக்கு கேட்பானா? கிடையாது. ஸோ அப்போ வாழ்க்கையில ரிஸ்க் இருக்கதான் செய்யும். அதனால இது ரொம்ப கடினமானது, இதை செய்வதற்கு கடினம், இதுல ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் வாய்ப்புகள் இழந்து விட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணக்கூடிய வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? தவற விட்டு விடுகிறோம். சிறப்பு. நம்ம தொடர்ந்து பேசலாமா? இப்ப அடுத்த பகுதியை பார்ப்போம். உங்கள் பெயர், உங்கள் முகவரி, உங்கள் தொலைபேசி எண், உங்கள் புகைப்படம் மற்றும் பிற தனிப்பட்ட தரவுகள் உங்கள் அனுமதி இல்லாமல் இணையதளங்களில் அல்லது சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? திரைமறைவிலிருந்து யாரோ ஒருவர் சீண்ட பார்க்கிறாரா? டாக்சிங் என்னும் சைபர் குற்றத்தையும் அதன் தீவிர தன்மையையும் நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? யோவான் 8:1-11 வரை. மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து இயேசுவின் நடுவில் நிறுத்தி அவமானப்படுத்துகின்றனர். அவளின் தனிப்பட்ட வாழ்க்கையை வீதிக்கு இழுத்து வருகின்றனர். அப்பெண்ணின் குற்றத்தை எல்லாரிடமும் சொல்லி அவள் சாக வேண்டியவள் என்பதை பதிவு செய்கின்றனர். இயேசு அவர்களின் தீய மனநிலையினை அறிந்து அப்பெண்ணுக்கு இரக்கம் காட்டுகிறார். இயேசுவின் காலத்தில் நடந்தது போல இன்றைய காலகட்டத்திலும் ஏழை எளிய வலுவில்லாத மனிதர்கள் பல கோடிக்கணக்கான மனிதர்கள் முன்னால் சமூக ஊடகங்கள் வழியாக அவமானப்படுத்தப்படுகின்றனர். இன்று அவர்கள் சார்பாக பேச இயேசுக்கள் தான் இல்லை. யாருக்கும் தெரியக்கூடாது என்று பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த தனிப்பட்ட வங்கி விவரங்களையோ, போன் நம்பர்கள் அல்லது இமெயில் விவரங்களையோ, புகைப்படங்கள் அல்லது காணொளிகளையோ, ஆவணங்களையோ அந்த மனிதருக்கோ நிறுவனத்திற்கோ ஊறு விளைவிக்கும் நோக்கத்துடன் வலைத்தளங்களில் பகிரும் செயலை டாக்சிங், DOXING என்கிறோம். டாக்சிங் என்கிறோம். 2024ஆம் ஆண்டு பல்கலைக்கழகம் ஒன்றில் படித்த மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவம் தொடர்பாக காவல்துறையில் பதிவு செய்யப்பட்ட FIR வலைத்தளங்களில் அனுமதி இல்லாமல் பகிரப்பட்ட நிகழ்வை டாக்சிங்கிற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். டாக்சிங் ஒரு சைபர் குற்றமாகும். நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பணியாளர், காதல் முறிவால் புறக்கணிக்கப்பட்ட காதலன், பண மோசடியால் ஏமாற்றப்பட்ட நண்பர்களில் ஒருவன், சக நிறுவனத்தின் வளர்ச்சியை சகித்து கொள்ளாத போட்டி நிறுவனம் என்று இப்படி யார் வேண்டுமென்றாலும் டாக்சிங் என்னும் சைபர் குற்றத்தில் ஈடுபடலாம். டாக்சிங் என்னும் சைபர் குற்றத்தை எதிர்கொள்ள நாம் நம் சைபர் பழக்கத்தை, சைபர் எட்டிகெட் ஆரோக்கியமானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். தெரியாத நபர்களில் இருந்து வந்த மின்னஞ்சல் லிங்கை கிளிக் செய்யாமல் இருப்பது, தனிப்பட்ட விவரங்களை பதிவேற்றம் செய்யாமல் இருப்பது, டிஜிட்டல் செக்யூரிட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, ஆன்லைன் சர்வேக்களை தவிர்ப்பது போன்ற பழக்க வழக்கங்கள் டாக்சிங் போன்ற சைபர் குற்றங்களிலிருந்து நம்மை பாதுகாக்க கூடும். பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டவர்கள் பெற்றோரிடமோ, ஆசிரியரிடமோ அல்லது சைபர் கிரைம் காவல்துறையிடமோ தகுந்த ஆதாரத்தோடு தங்களின் நிலைமையை எடுத்துரைக்க முன்வர வேண்டும். ஒருவருடைய பெயரை அல்லது ஒரு நிறுவனத்தின் பெயரை கெடுக்க வேண்டும் என்னும் எதிர்பார்ப்போடு சைபர் குற்றவாளிகள் இணையதளங்களையும் சமூக ஊடகங்களையும் பயன்படுத்துகின்றனர். நீதி நியாயம் என்ற பெயரில் ஒருவரின் தனிப்பட்ட தரவுகளை பகிர வேண்டாம். கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் பிறரின் தாண்மையை உடைக்க வேண்டாம். மனித மாண்பை காக்கும் பொறுப்பு சட்டத்திற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உண்டு. கல்லெறியும் கூட்டத்தை இயேசு தடுத்து நிறுத்தியது போல சமூக ஊடகம் வழியாக கல்லெறியும் கூட்டத்தையும் தடுத்து நிறுத்துவது காலத்தின் கட்டாயம். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், வாய்ப்புகளை தவற விடுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன. நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ பல நேரங்களில் இல்லை சில நேரங்களில் அதை என்ன பண்ணியிருப்போம், பயன்படுத்தி இருப்போம்.
இன்னைக்கு அதை ரீகால் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒருவேளை இது வரைக்கும் நான் பயன்படுத்தி நிறைய வாய்ப்புல மிஸ் பண்ணிட்டேன், இனிமேல் மிஸ் பண்ணாம இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட பேசிட்டு இருக்கிறோம். அதுல அடுத்ததான் என்ன சொல்றேன்? அடுத்த அவர் பாத்தீங்கன்னா இப்படி நம்ம ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது, ஸோ இதை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா அடுத்த யோசனை வார்த்தைகள் இப்படிதான் நம்ம பயன்படுத்துவோம். என்னவா இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட அந்த அளவுக்கு போதுமான பணம் இல்லை, பொருளாதார ரீதியா நான் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கேன், என்னால வந்து அந்த அளவுக்கு மேம்பாட்டை கொண்டு வர முடியாது அப்படி சொல்லிட்டு நமக்குள்ளவே இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு கிடைச்ச வாய்ப்பு என்ன பண்ணுவோம்னா நம்மளே அவங்களை கூப்பிட்டு அப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். யாருமே வந்து அந்த என்ன சொல்றது, அந்த உருவாக்கம் அப்படின்றது நம்ம தான் உருவாக்குறோம் இல்லையா? ஸோ அதை நம்ம சரி பண்றதுக்கோ நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்ட்டு யாருமே வந்து முன் தயாரிப்போட இருக்கவே மாட்டோம். அந்த நேரத்துல வாய்ப்பு கிடைக்கிறப்போ நம்ம எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, பணம் போதுமானதாக இல்லை. அதனால நான் இதை என்ன பண்ணல, செய்யலை, என்னால இது செய்ய முடியாம போயிருச்சு, என்கிட்ட இது போதுமானதாக இல்லை. அது பணமா இருக்கலாம், நேரமா இருக்கலாம், எனர்ஜியா இருக்கலாம், இல்லை எனக்கு போதுமான அறிவு இல்லைன்னு கூட சொல்லக்கூடிய விஷயமாக என்ன பண்ணலாம் இருக்கலாம். இந்த வார்த்தைகளை சொல்லி நான் வாய்ப்பை தட்டி கழிக்கிறேன்னா என் வாழ்க்கையில நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய நபர்கள் 2 பேருன்னு நான் நினைப்பேன். ஒருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ். அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் இன்னைக்கு மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய ஆப்பிள் நிறுவனம் தொடங்கப்பட்டது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கார் ஷெட்ல தான் என்ன பண்ணுச்சு தொடங்கினாங்க. ஏன்னா அதுதான் அந்த இடம் உங்களுக்கு கிடைச்சது. அவர் போய் எனக்கு பெரிய கம்பெனி இல்ல, எனக்கு இந்த கார் ஷெட்லயே போய் நான் உட்காந்து வேலை பார்க்கலாம் அவர் என்ன பண்ணாரு, காரணம் சொல்ல என்ன இருந்துச்சோ இருந்தது என்ன பண்ணார், அவர் வந்து பேசிக்ல தொடங்கினார். இவரை காட்டிலும் இன்னொருத்தர் பெரிய ஆள் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோண்டா அப்படிங்கிறவர். சோ இன்னைக்கு வந்து எல்லா நாடுகள்லயுமே அந்த நிறுவனத்தினுடைய வாகனங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா அவருடைய ஸ்டோரி எல்லாம் கேட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட 10 பைசா கிடையாது. மொதல் இன்ஜின் செஞ்சப்போ கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி மொதல் இன்ஜினை செஞ்சு கொண்டு போய் விற்கிறதுக்கு கொண்டு போய் கொடுத்தப்ப இந்த இன்ஜின்லாம் மனுஷன் வாங்குவானான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, துரத்தி விட்டாங்க. அவருக்கு இருந்தாலும் அவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை, இன்ஜினா கொடுத்தாதான் நீ வாங்க மாட்டேங்க, நான் காராவே என்ன பண்றேன் ரெடி பண்றேன், பைக்காவே ரெடி பண்றேன்னு சொல்லி அவர் அதுக்கான முயற்சி இறங்குறாரு. அதுக்கும் காசு அவர்கிட்ட கிடையாது. கஷ்டப்பட்டு கடன் உடனே வாங்கி ஒரு ஃபேக்டரி என்ன பண்றாரு கெட்டாரு. மொதல் ஃபேக்டரி உலக போர்ல எங்கேயோ போட வேண்டிய குண்டு அங்க விழுந்து ஃபேக்டரி நாசமா போச்சு. ரெண்டாவது கஷ்டப்பட்டு திரும்ப கடன் உடனே வாங்கி திரும்ப உட்காந்து பில்ட் பண்ணி வச்சா அன்னைக்கு நிலநடுக்கத்துல என்ன போச்சு, ஃபேக்டரி திரும்ப வம்பா போச்சு. 3வது முறை அப்போ எல்லாரும் எத்தனையோ சொல்லிட்டு போயிருக்கலாம், என்கிட்ட பணம் இல்ல, நான் கடன் வாங்கிட்டு ஏதோ ஒரு சில காரணங்கள் சொல்லிட்டு போலாம். இந்த காரணங்களை நாம் சொல்றோம் அப்படின்னா நமக்கான வாய்ப்புகள் எழுதுக்கணும். அதை சொல்லாததுனாலதான் இன்னைக்கு 2 பேரும் நம்மளால என்ன பண்ண முடியாது, அடையாளப்படுத்தி காட்ட முடிகின்றது. சோ அப்ப நானும் நாளைக்கு இந்த உலகத்துல ஒரு அடையாளமாக மாற வேண்டுமே ஆனால் என்கிட்ட அது இல்ல இது இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா எது இருக்குதோ இருப்பதை கொண்டு வாய்ப்புகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா ஜனரன் தொடர்ந்து பேசுவோம். பார்த்து பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாக நம்மளுடைய நேயர்கள் கேட்குற இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, சென்னை மாதிரியான நகர்ப்பகுதிகள்லையும் சரி பல்வேறு தோட்டங்கள்லையும் சரி மாம்பழம் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து காயாக கொண்டுட்டு வந்தேன், ஆனால் வீட்டில் வச்சு பழுத்த உடனே அறுக்கும்போது உள்ள அழுகல் தெரியுது, உள்ள கருப்பு கருப்பாக ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு சில நேரம் வண்டு வருது, மேலே வந்து கருப்பு கருப்பாக புள்ளி வந்து அழுகல் வந்துடுது, அந்த பழம் சாப்பிட முடியாமல் போகுது, அந்த பழத்தோட தலை காம்புலேருந்து அழுகுது, ஒரு சில நேரம் நுனியிலேருந்து அழுகிட்டு வருது. நம்ம இதெல்லாம் பார்க்குறோம்ல, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் திருப்பி சொல்கிறேங்க, நம்ம இந்த மாதா டிவி நேயர்களுக்காக நம்ம இந்த மாதிரி முன்கூட்டியே 3 மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த பதிவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இதோட அடிப்படையை தயவுசெய்து புரிஞ்சுக்கலாம். மாம்பழம்ங்கிறது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பழம். அதோடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, பூ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும். பூ எடுக்கக்கூடிய நேரம் எப்போ அப்படின்னா, மழை பெஞ்சு முடிஞ்ச நேரம், டிசம்பர் மாத கடைசியில் அநேகமாக பூக்கும். அந்த நேரத்தில் மழை பெஞ்சு முடிஞ்சப்ப அந்த ஈரத்தாலையும் காற்றில் இருக்கக்கூடிய அந்த நேரம் பனி நேரம் ஈரப்பதத்தாலையும் அழுகல் கிருமிகள் காற்றின் மூலமாக வந்து செடியில் படியும். அது இலையில் உட்காந்துருக்கும், மரத்தோட மண்ணிலிருந்து மரத்தோட உடம்பு வழியாக கிளை வழியாக அந்த பூ வரக்கூடிய இடத்துக்கும் போகும், காற்றின் மூலமும் வரும். ஆகக்கூடி பூஞ்சை தொற்று நமக்கு வரும். இது எப்படி தெரியும்? இலையில் பார்த்திங்கன்னா வெள்ளையாக படிஞ்சிருக்கும், அல்லது மரத்தோட உடம்பை பார்த்திங்கன்னா கருப்பு திட்டாக இருக்கும். இதை தான் நம்ம அந்த டைமில் சொல்லியிருந்தோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா, இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, நான் எங்கள் வீட்டோட கழிவு தண்ணீர் போய் ஒரு இடத்துல நிற்கிது அதனால் வந்ததா, அல்லது இங்கே தண்ணியே இல்லை எங்களுக்கும் வந்திருக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், பூஞ்சை தொற்று அப்படிங்கிற அழுகல் வந்து தரை வழியாகவும் வரும்,
ஈரத்தாலையும் வரும், காற்றில் இருக்க தூசி வழியாக படிஞ்சு அதன் மூலமும் வரும். இதற்கு நம்ம என்ன செய்யணும்? 2 காரியம் செய்யணும். ஒன்று, அந்த நேரத்தில் டிசம்பர் மாதத்தில் அல்லது பூ எடுக்க வேண்டியப்போ தருமபுரி மாதிரி மாவட்டத்தில் செப்டம்பர் மாதத்துலேயே அல்லது அக்டோபர் மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க வேளாண்மைத்துறை அலுவலகம் அல்லது தனியார்கிட்ட சூடோமோனாஸ் அப்படின்னு ஒரு பவுடர் விற்கும் அல்லது திரவம் விற்கும். சூடோமோனாஸ் கடந்த 1 மாதத்தில் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 30 பேர் ஃபோன் பண்ணிங்க. இது ஒன்று தான் தீர்வு. ஞாபகம் வச்சுறவங்க எழுதிக்கங்க, இல்லைனா கேளுங்க, நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். சூடோமோனாஸ் அப்படிங்கிற பவுடர் அல்லது திரவம் வாங்கி தண்ணியில் கலந்து மரத்தில் எப்படியாவது தெளிக்கணும். அதோட உடம்புல படுற மாதிரி தெளிக்கணும். முக்கியமாக இலைகளில் படுற மாதிரி ஒரு தடையாக ஸ்ப்ரேயர் பண்ணிக்கணும். இல்லைங்க எனக்கு பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னா மரத்தை சுற்றி ஈரமாக இருக்கிறப்ப அல்லது ஈரப்படுத்திட்டு வாளி தண்ணியை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படி ஊற்றிட்டு தரைவெளியில் ஒரு திசைக்கு 100 கிராம் அல்லது 50 மில்லி வாளியில் கலந்து ஊற்றி விட்டுறணுங்க. கைக்கு எட்டின வரலும் கோலையில் எடுத்து இப்படி மரத்து மேலே உடம்புல தெளித்து விட்டுறணுங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிடணும். மொட்டை மாடியில் இன்னும் மரத்து மேலே நடு தண்டில் படுற மாதிரி அடித்து விடணும். அது பரவும். அது ஈரத்தில் பரவிக்கும், மரத்தோட ஈரத்திலே பரவிக்கும். ஆனால் இதை செய்யாமல் விட்டிங்கன்னா நம்மளால் பழங்களை ரசிக்க முடியாது. சரிங்களா? இது முதல் காரியம். 2வது காரியம், தேவையில்லாத பாதிக்கப்பட்ட கிளைகள் எல்லாம் வெட்டி எடுத்துடணும். இது எப்போ எடுக்கணும்? நவம்பர் மாதத்தில், அக்டோபர் மாதத்தில். இப்போ மரத்தை இப்படி பார்த்திங்கன்னா மரத்தில் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வானம் தெரியணும். அந்த மாதிரி ஓட்டம் இருக்கணும். அப்படியே முழுசாக மூடி இருக்கக்கூடாது. அளவுக்கு அதிகமான இலை இருந்ததுன்னா அதோடைய குளுமையிலேயே நமக்கு பூஞ்சை தொற்று பெருகும். வர்றதை விட பெருகும். 10 இருக்குது அப்படின்னா 100 1000 பெருகும். அதனால் தயவுசெய்து இந்த பூஞ்சை தொற்றை நிறுத்துறது தான் பழங்கள் சாப்பிடக்கூடிய முதல் செய்தி. 2வது, இனி வரக்கூடிய காலத்தில் அதோட பாதுகாப்பு, ஒவ்வொரு மாதமும் அந்த பயிருக்கு முறையான சத்துக்கள் கொடுக்கறது, முறையான பாதுகாப்பு செய்கிறது. இப்படி செய்கிறப்ப அடுத்த வருஷம் நம்மளால் பழங்களில் ஒரு முழுமையான லாபத்தை பெற முடியும். இந்த சூடோமோனாஸ் பவுடரோட விலை 100 ரூபா தான். ஒரு பாக்கெட்டு 100 ரூபா தான். சரிங்களா? வாங்கி பயன்படுத்துங்க. மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக வாய்ப்புகளை தவற விடுபவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் முடிவு எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த டைம் தப்பிச்சு போறதுக்கு ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டு பயன்படுத்திட்டு கிளம்பிடலாம். இதை சொல்லும் போது என்ன, ஒரு தமிழ் திரைப்படத்துல நடிகர் கருணாஸ் அவர்கள், எனக்கு படம் பேர் தெரியல, அவருக்கு ஒரு முக்கியமான கட்ட சீன்லாம் போயிட்டு இருக்கும். முக்கியமான டைலாக் அவருக்குள்ள என்ன பண்ணும் தோணும். ஆனா அவர் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற அதே டைலாக் அப்படியே வார்த்தை மாறாம என்ன பண்ணாருன்னா சொல்ல ஆரம்பிச்சு. இது ஒரு தடவை 2 தடவை அந்த திரைப்படம் முழுக்கவும் பல இடங்கள்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த படம் காட்சி நடந்துகிட்டே இருக்கும். கடைசி கிளைமேக்ஸ் அவர் இறந்து போகக்கூடிய நிலையில இருக்கிறப்பதான் கப்பாடா இப்போது நான் நினைச்சது இறந்து போறேன்னு நினைக்கிறேன். சோ இப்போ இது போல நம்ம பல நேரங்கள்ல இன்னும் நான் கொஞ்சம் யோசிக்கணும், இன்னும் நான் கொஞ்சம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய கேப்ல நாம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்துல வேற ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த உலகம் ரொம்ப ரொம்ப வேகமானது. அப்ப அப்படிங்கிறப்போ எனக்கு மட்டும் தான் அந்த ஐடியா தோணி இருக்குது, எனக்கு மட்டும் தான் அந்த யோசனை தோணி இருக்குன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. பலருக்கு அந்த ஆலோசனைகள், பலருக்கு அந்த ஐடியாக்கள் என்ன பண்ண தோணும். அப்ப நாம யோசிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு சிறிய நேரத்துல கூட நமக்கான வாய்ப்பை இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், எடுத்துக்கொண்டு சென்று விடுவார். அப்ப நான் யோசிக்கிறேன், அப்புறம் பாத்துக்கலாம், அந்த மாதிரியான பதில்கள் எல்லாம் சொல்லாமல் வாய்ப்புகளை வாழ்வாக்க கற்றுக்கொள்ளும். கண்டிப்பா எங்கேயோ ஒருத்தர் நம்மளுக்கு இன்னைக்கு முடியாதுன்றத முடிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. சிந்தனையில் கொள்வோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது இரத்த சோகை. அதாவது ஒரு மனிதனுக்கு எதனாலெல்லாம் அனிமிக் ஆகுறாங்க, ஹீமோகுளோபின் குறையுது, இரத்த சோகை வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அடிப்படுது, அதில் பிளட் லாஸ் ஆகுது, அப்போ நமக்கு அனிமிக் ஆகலாம். சிலருக்கு சில நோய்கள்னால அனிமிக் ஆகலாம். இப்போ பார்த்தோன்னா கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர், அதாவது கிரியேட்டினைன் யூரியா இன்க்ரீஸ் ஆகும், ஹீமோகுளோபின் குறையும், அவங்களுக்கு இரத்த சோகை கண்டிப்பாக ஏற்படும்.
கேன்சர் பேஷண்ட் எடுத்தாலும் மேக்சிமம் கேன்சர், அது எந்த கேன்சராக இருந்தாலும் சரி, அவங்களும் 90% அனிமிக் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. சிலருக்கு வந்து அல்சர், அதனால அனிமிக் ஆகலாம். சிலருக்கு ப்ளீடிங் பைல்ஸ், அதனால அனிமிக் ஆகலாம். பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, வெள்ளைப்படுதல், அதிக ரத்தப்போக்கு, பீரியட்ஸ் ப்ராப்ளத்தினால அனிமிக் ஆகலாம். குழந்தை பேர் பெற்ற பெண்கள் பிளட் லாஸ் ஆயிருக்கும், கன்சீவ் ஆயிருக்கிற டைம்லையும் அவங்க அனிமிக் ஆகலாம். ஆஃப்டர் டெலிவரியும் அனிமிக் ஆகலாம். இது இல்லாமல் இப்போ நாங்கள் பார்க்குறோம், சில நோய்க்கு அவசரத்துக்கு எடுக்கக்கூடிய மாத்திரைகள்னால நமக்கு கண்ணுக்கு தெரியாமல், அது ஒரு வகையான ஆன்டிபயோட்டிக் கூட இருக்கலாம், நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்ம குடல்ல இரத்த கசிவு இருக்கும். அப்போ அனிமிக் ஆயிடுறாங்க. ஒரு நோய்க்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட் நம்ம அனிமிக் ஆகுறோம். ஜென்ரலாக அனிமிக்குன்றது ஒரு சாதாரண பிரச்சனை, ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டா 12 grams% இருக்கணும். அது வந்து 11 இருந்தால் அது பெருசாக எடுத்துக்க தேவையில்லை, கவனமாக பார்த்துக்கிட்டா போதும். ஆண்களாக இருந்தால் 14 grams% இருக்கணும் ஹீமோக்ளோபின் லெவல். அது 1 கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போது பெண்ணுக்காக இருக்கட்டும் ஆணுக்காக இருக்கட்டும் யாருக்குன்னாலும் சரி, இப்போ சிலருக்கு 3 grams, 6 grams, 7 grams% ஹீமோக்ளோபின் இருக்கும். அப்போ நம்ம கட்டாயம் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த சிகிச்சை, காரணங்கள் ஏன் இவங்க அனிமிக் ஆகுறாங்க அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பொதுவாக அவங்களுக்கு வந்து டயர்டாவாங்க, லூஸ் மசில்ஸ் ஆயிருக்கும், கண்ணு வெளுத்திருக்கும், நாக்கு வெளுத்திருக்கும், ரொம்ப டயர்டாவாங்க, தலை சுத்தல், மயக்கம், அசதி, ஒரு ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியாத ஒரு உடம்பு, இனம் புரியாத கவலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்காய்ச்சல் அடிப்பது போல் இருக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம உடனே கண்டுபிடிக்கணும். ஏன் இவங்க சோர்வாக இருக்காங்க, ஏன் தளர்ச்சியாக நடக்கிறாங்க, ஏன் கண்ணு வந்து வெளுத்து காணப்படுது அப்படின்னு பார்த்து இம்மிடியேட்டு பிளட் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அனிமிக்கு ட்ரீட்மெண்ட். அனிமிக்கு ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நிறைய நாங்கள் டயட்டில் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 72 வயசு ஒருத்தர், கும்பகோணம், அவருக்கு வந்து பயங்கர அனிமிக். அவருக்கு என்னன்னு பார்த்தோம்னா பிளட் கேன்சர், அதனால அவருக்கு அனிமிக். ஸோ அவருக்கு என்ன பண்ணும், கேன்சருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட், அடிஷ்னலாக அவருக்கு டயட்டு ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக சொல்லி, அது பார்த்தீங்கன்னா சுமார் 6 months அவருக்கு பிளட் கேன்சரும் பெட்டர் ஆயிடுச்சு, ஹீமோக்ளோபின் நார்மல் லெவல் வந்தாச்சு. அப்போ அவங்களுக்கு அருகம்புல் சாறு, கோதுமை புல் சாறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பீட்ரூட்டு, சுண்டக்காய், முளைக்கட்டிய பயிறு வகைகள், காய்கள், கீரைகள், டெய்லி ஏதாவது ஒரு கீரை, அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுத்தோம். ஆட்டுப்பால் கூட அட்வைஸ் கொடுத்தோம். அதில் அவங்களுக்கு படிப்படியாக இம்ப்ரூவ் ஆச்சு. அனிமிக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாதது ஒன்று ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ், ஹெர்பல் மெடிசன்ஸ் ப்ளஸ் டயட், இவ்வளோதான். இது கடைபிடித்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் சிறப்பாக பேசிட்டு இருக்கிறோம். நமக்கான வாய்ப்புகளை நாம் இழந்து விடுவதற்கு நம்மையும் அறியாமல் சில வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். அதனால் வாய்ப்புகளை இழந்து கொண்டே இருக்கின்றோம். அது என்னென்ன வார்த்தைகளாக தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? சில நேரங்கள்ல நம்ம கிட்ட அந்த வாய்ப்பு இருப்போ நம்மளே வந்து ஒரு அலட்சியப்படுத்தி கொள்ள அந்த தருணம், அதை நம்மளாலே உணர முடியும். ஓகே, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ ஒரு டிசிஷன் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தருணம் வந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன தோணும், அந்த வார்த்தைகள் எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மட்டும் இந்த முடிவு எடுத்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகர்ந்து போக வேண்டிய அந்த நேரத்தை நம்ம பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய நிகழ்வுகள் நம்மள பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்ப மட்டும் என்ன நடக்க போகுது, நம்ம லைஃப்ல எவ்வளவோ டிசிஷன் நான் எடுத்திருக்கேன், எவ்வளவோ ஃபெயிலியரை பார்த்துட்டேன், இப்ப மட்டும் இந்த டிசிஷன் எடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அந்த வாய்ப்புகள் கிட்ட வரும்போது அதை தழுவ விடுறது, அது ஒரு பெரிய தவறு நம்ம செய்யக்கூடியது.
கண்டிப்பா அந்த லாஸ்ட் மினிட் மிராக்கிள் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. எனிதிங் வில் ஹேப்பன் அட் எனி செகண்ட். அதுதான் அந்த லாஸ்ட் மினிட் மிராக்கிள் அப்படின்னு. அப்போ இப்போ போய் இந்த முடிவு எடுத்து நான் என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி கேட்டு வாய்ப்புகள் இழந்து விடுவதற்கு பதிலாக ஒரு சீசன், அது 2016-15 ஞாபகம் இல்லை, ஐபிஎல் நடந்துட்டு இருக்குது மேட்ச், சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச். ஆல்மோஸ்ட் மேட்ச் என்ன ஆயிடுச்சுன்னா ஆர்சிபி கைக்கு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. லாஸ்ட் ஒரு பாலுக்கு வந்து 6 ரன்னோ இல்ல என்னமோ சம்திங் ரன் எடுக்க வேண்டியது. இவங்க பால் போட்டதுல கரெக்டா என்ன பண்ணிட்டாருன்னா கேட்ச் கொடுத்துட்டாங்க. எல்லாருமே ஆர்சிபி பிளேயர்ஸ், ஆர்சிபி எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க, ஆஹா மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. அப்பதான் அம்பையர் என்ன பண்றாருன்னா அப்படி பக்கவாட்டில் கையை காட்டுவார். என்னன்னு பார்த்தா நோ பால். ஸோ அப்போ அதுக்கு அடுத்த பால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு 6 அடிச்சு மேட்ச் என்ன பண்ணாங்க. ஸோ அப்போ எனிதிங் வில் ஹேப்பன் அட் எனி செகண்ட். அதனால இதுக்கப்புறம் அந்த முடிவு எடுத்து என்ன நடக்க போகுது இதனால அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்ம வாய்ப்புகளை தவற விட்டு விட கூடாது. அந்த கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முடிவு கூட நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை என்ன பண்ணும், ஏற்படுத்தும். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்துல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், பயன்படுத்தி நமக்கான வாய்ப்புகளை நாம் இழந்து போக செய்திருக்கிறோம். அது மேபி நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா அமையக்கூடிய வாய்ப்புகளாக கூட என்ன இருந்திருக்கலாம். ஸோ அது இவ்வளவுதான், இதுக்கு மேல் நமக்கு வாய்ப்புகளே வராதா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கரங்கள்ல இருக்குது. செய்த தவறை மீண்டும் செய்யாமல் இருக்க கடவுள் ஒரு நல்ல ஒரு அறிவார்ந்த சிந்தனை இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். பெஸ்லின் சாவியோ இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜான் பென்னட், அம்மா ஃப்ளவரன்ஷீனா, அக்கா பெலின்ஷியா, மாமன் மகன்கள் ஆல்சன் டேனி, ஆல்ஸ்டன் டேரியோ, ஆல்ஸ்டன் டென்சில், மாமா அலெக்ஸ், மாமி சோனிஜா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஷ்ரவன் ரஃபேல் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, சகோதரர், பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மரிய லியோனல் இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அண்ணன் ஆரவ், தாத்தா, பாட்டி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 91:4. அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், அவர் தம் ரெக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, வாய்ப்புகளை நமதாக்குவோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா, சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.